கேரளாவிலே ரொம்ப டேஸ்டானது இந்த பீஃப் பக்கோடா தான். அந்த பீஃப் பக்கோடா எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு க்ளீன் பண்ணி வச்சிருக்க இந்த பீஃபை கூட நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் தயிரை போட்டு கூடவே நம்ம சுவையும் தரவும் மனமும் அதிகரிக்க பாய் வீட்டு பீஃப் பக்கோடா மசாலா ஒன்று இருந்தாலே போதும். இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் மசாலா எந்த அளவு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து 1/2 hour மேக்னேட் பண்ண வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிட்டு இதில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருக்க இந்த பீஃபை இதில் போட்டு ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இது கோல்டன் ப்ரௌன் கலர் வருத வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் வடிகட்டிட்டு அதை சூடோடு சர்வ் பண்ணி பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு பாய் வீட்டு பீஃப் பக்கோடா மசாலா வேணா ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை வெப்சைட்டோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க பீஃபும் ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோம்பேறினால லஞ்ச் செய்ய மனசிலேயே இந்த சோம்பேறி சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு குக்கர்ல நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்க துவரம் பருப்பு, ஒரு நல்ல பழுத்த தக்காளி, மஞ்சள் பொடி, உப்பு, தேவைக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் இதெல்லாம் போட்டு குக்கரை போட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஜார்ல தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகு, சின்ன உள்ளி போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப வேக வச்சிருக்க துவரம் பருப்பை கூட இதை போட்டுக்கிட்டு நம்ம 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்ப சாதத்தை கூட கொஞ்சம் சோம்பேறி சாம்பார், முட்டை, பொட்டேட்டோ ஃப்ரையும் கொஞ்சம் நெய்யும் போட்டு சர்வ் பண்ணி பாருங்க, அட்டகாசமா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வெண்ணிலா கேக்கு, ரோஸ் கேக்கு, இப்ப சாக்லேட் கேக்கு கூட ட்ரெண்டிங்ல போயிருக்கு. அந்த சாக்லேட் கேக்கு எப்படி நம்ம வீட்ல ஈஸியா பண்ணலாம்னு பார்க்கலாமா? பவுடர் பண்ண சுகர், ஒரு முட்டை இதெல்லாம் விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். இப்ப ட்ரை இன்கிரீடியன்ட் இந்த மைதா மாவு கூடவே கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டுக்கிட்டு சல்லடையை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்ப முட்டையும் சீனி இருக்க அந்த கலவை கூட இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இதை அப்படியே இருக்கட்டும். இதை ஒரு ட்ரேல மாத்திக்கிட்டு 180 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீஹீட் பண்ண ஓடிஜில 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தா ஒரு சூப்பரான இந்த டீ கேக் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கேக் ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 10 கமெண்ட்ஸுக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு. நான்வெஜ்ஜுக்கு டஃப் கொடுக்குற இந்த வெஜ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? செய்யறதும் ரொம்ப ஈஸி. ஒரு கடாயில கொஞ்சமா நெய் போட்டுக்கிட்டு இதுல ரொம்ப இல்ல பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறம் இதுல ஒரு தக்காளி, நம்ம சோயா சாங்ஸை வேக வச்சு எடுத்திருக்கோம், அது 250 கிராம் போட்டுக்கிட்டு இது கூடவே மிளகாய் தூள், பிரியாணி மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுல கொஞ்சம் அரிசி போட்டு தண்ணி போட்டு வேக வச்சு எடுத்தா ஒரு சூப்பரான வெஜிடபிள் சோயா சங்ஸ் பிரியாணி ரெடி. இப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தூக்கி போடுற ஜாக் ஃப்ரூட் சீட்ல இப்படி எல்லாம் ட்ரை பண்ணலாம். இது ஒரிக்க ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். அதுக்கு கிளீன் பண்ணி வச்சிருக்க ஜாக் ஃப்ரூட் சீடை எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய், கடுகு பொரிய விட்டுக்கிறேன், காஞ்ச மிளகு இதுக்கு கூட நம்ம ஜாக் ஃப்ரூட் சீடம் போட்டு உப்பு, மஞ்சள் பொடி, தேவையான அளவு தண்ணி போட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கிறேன். இதுக்கான ஒரு மசாலா பேஸ்ட், ஒரு ஜார்ல தேங்காய், சின்ன உள்ளி, ஜீரகம், தேவைக்கு பச்சை மிளகு. நான் பச்சை மிளகு ஸ்கிப் பண்ணிருக்கேன். இந்த பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்ப பாருங்க ஜாக் ஃப்ரூட் சீடு நல்லா வெந்திருக்கு. இப்ப அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலாவும் போட்டு கலந்து எடுத்தா சூப்பரான ஜாக் ஃப்ரூட் சீட் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்திருக்கு கமெண்ட் பண்ணுங்க. லட்சத்தீவுல கிடைக்கிற இந்த மாஸ் மீனை எப்படி ஈஸியாட்டு கூட்டு செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு இந்த மாஸ் மீன் எடுத்துருக்கேன். கொஞ்சம் சுடு தண்ணியில 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இது கூடவே பெரிய உள்ளி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதங்க விடணும். இதுல மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி கூடவே கரம் மசாலா போட்டு நல்லா வேக பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாஸ் மீனை இது கூட போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்தா ஒரு சூப்பரான டேஸ்டான மாஸ் மீன் ரெசிபி ரெடி. இது எப்படி வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.